Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். காய்த்த மரத்தில் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்னமோ உலக நாடுகளுக்கு அத்தனையுமே இந்தியா மீது அவங்களுடைய பார்வையை வச்சிருக்கு. இந்தியாவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு புறம், இந்தியாவை நம்ம நண்பனாக்கிக்கணும் அப்படின்னு மறுபுறம். இதில் இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய சக்திகள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எப்படியாவது நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இன்னைக்கு உலக நாடுகள்லேயே சிறப்பாக சீராக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம். அதை எப்படி வீழ்த்துறது? இந்திய நிறுவனங்களை டார்கெட் செய்வது. அப்படி தொடர்ந்து டார்கெட் செய்யப்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அதானி. அது மீண்டும் டார்கெட் செய்யப்பட்டிருக்கு. ஏன் டார்கெட் செய்யப்பட்டிருக்கு, யாரால டார்கெட் செய்யப்பட்டிருக்கு, எப்படி டார்கெட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். என் கூட அபினவும் இருக்காரு. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்த காணொலிகள் உங்களை வந்து சேரும். அப்படின்னா வணக்கம். வணக்கம். என்ன பிரச்சனை அதானிக்கு? யார் அதானி மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க? என்ன? ஸோ அதானி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது என்னன்னா, அவங்க ஸ்டாக் மேனிப்புலேஷனில் ஈடுபட்டாங்க அப்படின்னு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டே டைரெக்டாக வந்து அதானி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் அது மூலமாக எந்த ஒரு பிரதிபலனையும் அவங்களால அடைய முடியல. அதானி ரிமைண்ட் ஸ்ட்ராங். இப்போ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டே ஒரு குற்றச்சாட்டை வாஷிங்டன் போஸ்ட்ல வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு இல்லையா, அந்த நெருக்கடியினால அதானி வந்து கடும் சிரமத்தில் இருந்ததாகவும், அப்போ அந்த சிரமத்திலிருந்து தன்னுடைய நண்பனை காப்பாற்றுவதற்காக மோடி அவர்களுடைய மறைமுக ஆதரவின் பேரில் எல்ஐசி மேல ஒரு ப்ரெஷர் போடுறாங்களாம். எல்ஐசி அப்படின்றது என்ன நமக்கு தெரியும், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. என்ன ப்ரெஷர்னா, அதானில நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பேர்ல ஒரு மிகப்பெரிய ஃப்ரேம் ஒர்க் போடப்பட்டதாகவும் 33,000 கோடி மதிப்புல அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த குற்றச்சாட்டுல என்னென்ன பாயிண்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க? நிச்சயமா. அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு துறை செயல்படுது. ஸோ இந்த துறை தான் வந்து எல்ஐசியை வந்து ஃபோர்ஸ் பண்ணுச்சு அப்படின்றது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, 33,000 கோடி வந்து நாம வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரேடியா இல்ல, லைக் பைப்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்போ எடுக்கப்படுது இந்த முடிவு அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அதானி நிறுவனம் சரிவில் இருந்தபோது. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், எல்ஐசி அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் சாமானிய மக்கள் கொடுக்கக்கூடிய பணம் தான் புழங்குது. ஆனால் மோடி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நண்பனான அதானியை காப்பாற்றுவதற்காக சாமானிய மக்களினுடைய பணத்தை எடுத்து அதானியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த குற்றச்சாட்டின் மூலமாக தலையை சுற்றி மூக்க தொடுற பாயிண்ட். அதை ஷார்ட்டாக பார்க்கணுன்னா, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடனில் இருந்த அதானி நிறுவனத்திற்கு உதவி பண்ணுவதற்காக மோடி எல்ஐசியை ப்ரெஷர் பண்ணி 33,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு பேசாமல் 2 லட்சம் கோடியை இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கலாமே. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச எல்ஐசி வந்து மொத்தம் 54 லட்சம் கோடிக்கான மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது 2 லட்சம் கோடியை டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, அது என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ எல்ஐசி பக்கம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அவங்களுடைய பாயிண்ட் என்ன? ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட கட்டுரைகளில் நிறைய ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கு அப்படின்றது எல்ஐசியினுடைய குற்றச்சாட்டு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாஷிங்டன் போஸ்ட் சொல்லுது இல்லையா, ஒரு ரகசிய கோப்பு வந்து தயாரிக்கப்பட்டது. அந்த ரகசிய கோப்பு ஒரு மேப்பை வந்து போடுது, 33,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி ஒரு மேப்பே கிடையாது, அது முழுக்க முழுக்க ஃபேக் அப்படின்ற ஒரு விளக்கத்தை எல்ஐசி கொடுத்துருக்கு. ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த துறையின் மூலமாக தான் ப்ரெஷர் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த துறைக்கும் எல்ஐசிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எல்ஐசி வந்து
விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம் தான். எப்படி வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபசர் ஒரு பையனை வந்து நீ பயாலஜி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ண முடியாதோ அவரோட பீரியட்ல, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த துறையினுடைய வேலை என்ன அப்படின்னா பாலிசி மேக்கிங். அதாவது இந்தியாவினுடைய இந்த ஃபினான்ஸ் துறை வந்து எப்படி செயல்படணும்ன்ற பாலிசி மேக்கிங்ல தான் ஈடுபட முடியுமே தவிர எல்ஐசி அப்படின்ற ஒரு நிறுவனம் எப்படி செயல்படணும்னு இவங்களால டிக்டேட் பண்ண முடியாது. அதற்கான அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. சரி, அப்ப எல்ஐசி எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தா, எல்ஐசிக்குன்னு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவர்கள் எல்ஐசியில் வரக்கூடிய பணத்தை எப்படி பெருக்குவது அப்படின்றது தான் அந்த போர்டினுடைய நோக்கமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனின் அடிப்படையில் தான் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்றது தான் எல்ஐசி கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்குது. இதில் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை எல்ஐசி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய மிக முக்கியமான நிதி நிறுவனமாக எல்ஐசி இருக்குது. எல்ஐசிக்கு இருக்கக்கூடிய இந்த நற்பெயரை களங்கப்படுத்தணும், இந்தியாவினுடைய இந்த பொருளாதார நிலைத்தன்மையை ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கணும் அப்படின்ற ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோட இந்த ஆர்டிக்கல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. ஸோ எல்ஐசி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்ஐசி வந்து குற்றச்சாட்டு வைத்தவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்காகலாம் எல்ஐசியை நம்ப முடியாது. ஏன்னா நமக்கு வந்து டேட்டா வேணும். ஸோ இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சமூக வலைதளத்திலையும் சில ரெப்யூட்டடான வெப்சைட்லையும் போய் இதுக்கான டேட்டாவை எடுக்கும்போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி நிறுவனம் தற்பொழுது 277 நிறுவனங்களில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் கூடும் குறையும், அந்தந்த ஃபினான்ஷியல் இயரில் அந்த ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும். தற்பொழுது எக்கனாமிக் டைம் சொல்வதுபடி 277 நிறுவனங்களில் எல்ஐசி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியது எதில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல 5,45,000 கோடி. இதோடைய எண்ணிக்கை வந்து கூடலாம் குறையலாம், ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு நம்பர் சொல்லப்படுது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 5 லட்சம் கோடிக்கு மேலே டிசிஎஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸில் 1,30,000 கோடியும், ஐடிசியில் 82,000 கோடியும், ஹெச்டிஎஃப்சியில் 79,000 கோடியும், எஸ்பிஐயில் 66,000 கோடியும், எல்என்டியில் 64. இவ்வளவும் எப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? எப்போ வேணா பண்ணியிருக்கலாம். அது மோடி அரசாங்க நேரத்திலையும் பண்ணியிருக்கலாம், காங்கிரஸ் அரசாங்க நேரத்திலையும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய அதானி நிறுவனத்தில் 33,000 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தற்பொழுது 60,000 கோடி வேல்யூவில் இருக்குது. அதாவது என்ன இருக்குது? ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போது ஒருவேளை மோடியினுடைய நிர்பந்தத்திலே எல்ஐசி இது பண்ணியிருந்தாலும் இப்போ எல்ஐசிக்கு லாபம் தான் வந்திருக்கு. மோடிக்கு அவங்க நன்றி தான் சொல்லணும். அது ஆனால் மோடியால் அப்படி ப்ரெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா எல்ஐசி இது பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கு. எல்ஐசியில் பணம் போடுறாங்க. அந்த பணத்தை எடுத்து நீங்கள் லோக்கரில் வச்சிங்கன்னா எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? எப்படி கரண்ட் பில்லு கட்டுவீங்க? எப்படி வாடகை கொடுப்பீங்க? அப்போ அந்த பணத்தை பெருக்கணும். அதுதான் ஒரு நிதி நிறுவனம் செய்யணும். அப்போ என்ன பண்ணுதுன்னா, எல்ஐசி பல ஆண்டுகளாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்ஐசி தான் உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டிங் ஃபேமாக இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 100% கிட்ட நெருங்குது. எதுலையுமே பெருசாக லாஸ் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணதுலாம் அவங்களுக்கு ப்ராஃபிட். அதன் அடிப்படையில் ஒரு சிறிய அமௌண்ட்டை அதானிலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுவும் ஏன் அதானியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரிபிள் அக்ரிடேஷன் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, லெஸ் என்ன சொல்ற ரிஸ்க் கம்மி, ப்ராஃபிட் அதிகம் அப்படின்னு ரேங்க் செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்ததுனால அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னுடைய அட்வைஸின் படி எல்ஐசி அதானியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ப்ராஃபிட்டாக மாறி இருக்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இது எல்ஐசியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்பவுமே கம்மியான விஷயம். ஏன்னா பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா எல்ஐசி இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கை விட கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணது தான் அதிகம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எல்லா வகையிலையும் எல்ஐசி மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை பன்மடங்கு பெருக்கி இருக்காங்களே தவிர எங்கேயுமே அவங்க ரிஸ்கில் மக்களினுடைய பணத்தை தள்ளவே கிடையாது. அதுவும் லீகலாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது அதானி, இவங்க குற்றம் சாட்டப்பட்ட அதானி நிறுவனத்தில் எல்ஐசி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல, அது இல்லாமல் பல நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதில் கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற கத்தார் நாட்டை சார்ந்த அந்த அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி அபுதாபி, எத்தினி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, டிபிஎஸ் பேங்க் சிங்கப்பூர், டிஎஸ் பேங்க் ஜெர்மனி, அதுக்கப்புறம் வந்து ரெபேகோ பேங்க் நெதர்லாண்ட்ஸ், மியூஹோ எம்யூஎஃப்ஜி ஜப்பான், பேங்க் சினோபாக் தாய்வான், இப்படி
பல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதானியினுடைய ஷேரில் எப்படி லீகலாக இந்தியாவில் வந்து அவங்க இன்னொரு நாட்டு கம்பெனி வந்து இன்னொரு நாட்டில் எப்படி ஷேர் வாங்க முடியுமோ லீகலாக வாங்கியிருக்காங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸாக அது என்ன ஏதோ சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு இத்தனை நாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அந்த கம்பெனி வந்து இந்தியா வந்து எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கு, இத்தனை நாடுகள் இந்தியா பார்த்து பயப்படுது, பயந்து அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இத்தனை நாடு இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா நாம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அதானி லாஸ்ல போகுது, அதனாலதான் எல்ஐசியை மிரட்டி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. அதானி லாஸ்ல போகுது அப்படின்னா எப்படி இந்த நிறுவனங்கள், வெளிநாட்டை சேர்ந்த இந்த நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தா நிதி தொடர்புடைய நிறுவனங்கள் தான். இந்த எத்தீன் அப்படின்ற இந்த நிறுவனம் வந்து எப்படி எல்ஐசி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ அந்த மாதிரி இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான். அதே போல பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் லைக் நிதி விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எல்லாமே பேங்க் தான். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் அவங்க எல்லாருமே அதானியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கு, யாருமே வந்து லாஸ் அடையல. இதில் நீங்கள் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க சொல்கிற கூற்றுப்படி ஒரு ஹிந்துத்துவா ஃபாசிஸ்ட் மோடி சொல்கிறத அபுதாபி, கத்தார் போன்ற இஸ்லாமிய நாடுகளும் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த நாடுகளுமே இந்துத்துவாவை பார்த்து அவங்க மரியாதை தராங்க அப்படின்னு தான் இவங்க சொல்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த கட்டுரை வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. வாஷிங்டன் போஸ்ட் இந்தியன் ஊடகம் கிடையாது, அது ஒரு வெளிநாட்டு ஊடகம். ஆனா இந்த ஊடகத்தை எழுதியவர்களும் ரிசர்ச் செஞ்சவங்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரசன்ட் வர்மா, இன்னொன்று ரவி நாயர், இன்னொன்று சுப்ரியா, இன்னொன்று சச்சின் ஹெக்டே. இதில் மேலே இருக்கக்கூடிய இந்த 2 பேர் தான் இந்த கட்டுரையை எழுதி இருக்கக்கூடியவர்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இதற்கான ரிசர்ச் செஞ்சிருக்கக்கூடியவங்க. ஸோ இதில் நீங்க என்ன ஒற்றுமைன்னு பார்க்கணும். இப்போ வர்மா அவர்கள் எங்க வேலை செய்யறாரு? வாஷிங்டன் போஸ்ட். சுப்ரியா எங்க வேலை செய்யறாங்க? வாஷிங்டன் போஸ்ட். ஆனா ரவி நாயர் எதுல வேலை செய்யறாரு? OCCRPல ஆத்தரா இருக்காரு. சச்சி ஹெக்டே எதுல வேலை செய்யறாங்க? OCCRPல ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. இந்த OCCRP அப்படிங்கிற இந்த ஒரு வெளிநாட்டு அந்நிய கைக்கூலி இந்த இயக்கத்தை நம்ம 8 மாசம் முன்னாடி போட்ட ஒரு வீடியோல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த USAID மூலமா இந்த ட்ரீல, எந்த ட்ரீ? இன்டர்நியூஸ், டேட்டா லீக்ஸ், சம்பாவனா, இந்த ட்ரீல வரக்கூடிய விஷயம். இதே இன்னொரு மரம் இருக்கு. அந்த மரம் தான் OCCRP, ஆர்கனைஸ்டு கிரைம் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். இந்த OCCRP வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே போய் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்றது உங்களுடைய வேலை. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு ரெடி பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை தான் இந்த ஃபேக்ஷாலால ட்ரெயின் ஆகக்கூடிய 75,000 பேர் இருக்காங்கல்ல, இவங்க நரேட்டிவா அவங்க துறையில செட் பண்ணுவாங்க. அவங்க நினைக்கிற விஷயத்தை அந்த நரேட்டிவை இவங்க நரேட்டிவை செட் பண்ணிடுவாங்க. இந்த 75,000 பேர் ட்ரெயின் ஆனவங்க நரேட்டிவை செட் பண்ற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா என்ன நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு பேப்பர் ஒர்க் வேணும்ல, அதுக்கு ஒரு கான்டென்ட் வேணும்ல. அந்த கான்டென்ட்டை தரக்கூடியவர்கள் இவங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், சினிமா நடிகர்கள், இதுல அரசியல்வாதிகளும் உண்டு. பாப்புலரான ஃபிகர்லாம் உண்டா? ஒரே ஒரு ஃபிகர் இருக்கு. அந்த ஃபிகர் தான் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் ஒரு டீப் ஸ்டேட்டினுடைய கைக்கூலி தான். இப்போ நீங்க இந்த பார்த்த வீடியோடைய ஃபுல் எபிசோட் பார்க்கணும்னா அதோடைய லிங்கை நான் என்னுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அதை கண்டிப்பா பார்க்கணும். அதில் பல சுவாரஸ்யமான உங்களுக்கு வந்து கண்ணை வேந்து பார்க்கக்கூடிய தகவல்கள் இருக்கு. ஸோ மறக்காம அந்த வீடியோவை பார்த்துருங்க. இப்போ நீங்க அதில் பார்த்துருப்பீங்க, இந்த OCCRPயினுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள போறது, ஒரு நரேட்டிவ் செட் பண்றது, அந்த நாட்டில் ஒரு கலகத்தை ஏற்படுத்துறது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது, அவங்களுக்கு யார் உறுதுணையாக இருக்காங்களோ அவங்கள ஆட்சி கொண்டு வந்து வைக்க வேண்டியது. இந்த OCCRPயினுடைய கட்டுரைகளை தொடர்ந்து இந்தியாவில் ஷேர் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்தியை பல முறை இந்த OCCRPயினுடைய ஆர்டிக்கலை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த OCCRPயே ஒரு தடவை ராகுல் காந்தியை பெருமையாக பேசி ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்கு, அவர் எப்படி போராடுறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த OCCRPயில் வேலை செய்யக்கூடியவர் இந்த ரவி நாயர் அப்படிங்கிற ஒரு அர்பன் நக்சல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட ஒருத்தர். ஸோ இவருடைய போஸ்ட் எல்லாம் பாருங்களேன், இவர் எந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதியிருக்காரு பாருங்க. மோடி கேஸ் ஃபார் புவர் ஸ்கீம், மேரிட் பை டேட்டா இன்ஃப்ளேஷன், புவர் இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கு அடுத்தது மோடி ஷுட் எக்ஸ்பிளைன் ஹவு ரஃபேல் டீல் வெண்ட் ஃப்ரம் 95% கம்ப்ளீட் டு 0 in 2 weeks. இது எல்லாமே நம்பி ராகுல் காந்தி பேசி கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்ட விஷயம்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ரவி நாயரை நம்பி. ஆனா தொடர்ந்து இந்த ரவி நாயருடைய வேலையை தான் மோடி 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 அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, அவர் போட்டிருக்கிற ஒரு ட்வீட்டே பாருங்களேன். அவர் வந்து ரஃபேல் பத்தி அவதூறு பரப்பக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை யார் வாங்குறான்னு பாருங்க. ஸோ அவரோட சேர்ந்து எழுதின கோ ஆத்தர். ஸோ அவர் யாருக்கு புக்கை கொடுக்குறாங்க, அது எந்த அளவுக்கு பெருமையா அவர் ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. ஆனா இவ்வளவுதான் அவருக்கு மோடி மேல இருக்கக்கூடிய வெறுப்பானா கிடையாது. இவருக்கு மோடி மேல இருக்கக்கூடிய வெறுப்பை பார்க்கணும்னா நீங்க இந்த போட்டோவை பார்க்கணும்.
இது அவர் போட்டிருக்கக்கூடிய ட்வீட். இன்றைக்குமே அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எக்ஸ் வலைதளத்தில் இருக்குது. என்ன போட்டிருக்காரு? திஸ் won't be deleted. உண்மைதான், இன்னும் அவர் டெலீட் பண்ணல. எவ்வளவு தரைக்குறைவாக பெண்களையும் மோடியையும் அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தரைக்குறைவாக ஒரு பதிவு. இந்த அளவுக்கு வெறுப்பு நிறைந்த ஒரு மனிதர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை பின்னாடி எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படிங்கிறத இதை பார்க்கக்கூடிய நேர்கள் முடிவு பண்ணணும். ஸோ இந்த அதானி மீது மீண்டும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழு அரசியலும் என்ன? இந்தியாவில் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தணும். நம்ம பார்த்தோம்ல, ரீசெண்டாக பிபிசி கூட போட்டாங்கன்னு, ஜென்சி ஏன் வந்து இந்தியாவில் போராட்டம் பண்ணலை. நேற்று கூட நம்ம பேசின வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ எப்படியாவது இந்திய மக்களை, இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பின்தங்கிய நாடு அப்படிங்கிற நம்ப வச்சு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம நாட்டுக்கு எதிராக போராட வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். இந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை கொலாப்ஸ் பண்ணாதானே வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். வேலை வாய்ப்பு இல்லாமல் போனால் இதுக்கு காரணமும் மோடி தான் அப்படின்னு சொல்லி அவங்களை ஈஸியாக ப்ரொடெஸ்ட் பண்ண வைக்க முடியும். அதுதான் இந்த மாஸ்டர் பிளானாக இருக்குது. 100%. ஆனால் இப்போ இதுக்கு பின்னாடி நேற்று நடந்த ஒரு சம்பவம், இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ப்ளஸ் பிபிசி போன்ற ஊடகங்கள், வாஷிங்டன் போஸ்ட் போன்ற ஊடகங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நேற்று பார்த்தோம், சேலத்தில் ஒரு பிரிட்ஜ் மேலே ஒருத்தரை ஒரு 3 பசங்க சேர்ந்து அடிக்கிறது. உடனே காலையில் நம்ம எல்லாம் நினச்சோம் அவருடைய ஃபோனை பறிச்சுட்டு போகிறாங்க, பணத்தை திருடிட்டு போகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதான் சூழ்நிலை. அதனால் அந்த வீடியோ பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோன்னா இதுதான் உண்மை போல இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் சாயங்காலம் காவல்துறை அதிகாரி ஒருவர் தந்த ப்ரெஸ் மீட்டில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளில வந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றுனா பார்ப்போம். முதல்ல இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் தான் அடி வாங்கினவர். கரெக்டா? இவர் தான் அடி வாங்கினவர். இவருடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஆனால் இவர் வசிக்கக்கூடியது சென்னை. ஆனால் இவர் அடி வாங்கியதுங்க சேலத்தில் அடி வாங்குறாரு. சேலத்துக்கு ஏன் இவர் வந்தார் அப்படின்னா, இவருடைய வேலை என்னன்னா இன்ஸ்டாகிராமில் பெண்களுக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்புறது. அப்படி அவர் ஏதோ ஒரு பெண்ணுக்கு அனுப்பி அந்த பெண்ணை வந்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்காம, அப்புறம் அந்த பெண்ணுடைய நண்பர்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, இவன் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறான், நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் அக்கௌண்ட் மூலமாக இவர்கிட்ட சேட் பண்ணி இவரை சேலம் வர வச்சுருக்காங்க. சேலம் வந்த இவங்ககிட்ட அடி வாங்கி அந்த ஃபோனை பிடுங்கி அடித்து பசங்கள்லாம் உடைச்சு பசங்க அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. இதில் நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பெண் இந்த 3 பேரை பார்த்ததே கிடையாது, சந்திச்சதே கிடையாது. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும், ஒருவேளை இவங்களும் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுவும் கிடையாது. இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஃப்ரீ ஃபயர் சேர்ந்து விளையாடுறாங்க. ஃப்ரீ ஃபயர் கேம் பப்ஜி மாதிரி ஒரு கேம். அது பப்ஜி பேன் ஆனோடனே அந்த ஃப்ரீ ஃபயர் கேமும் இந்தியாவில் வந்து பெருசாக பூம் ஆகுது. அந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் விளையாடக்கூடிய பழக்கம் அந்த பொண்ணுக்கு இருக்குது. அதன் மூலமாக இவங்க நண்பர்களாயிருக்காங்க. அந்த பொண்ணு சேலம் கிடையாது, அந்த பொண்ணு எந்த ஊருனே தெரியாது நமக்கு. ஏன்னா அவங்க ஒரு மைனர் அப்படிங்கிறதுனால அந்த தகவல்லாம் வெளில உள்ள, பட் சேலம் கிடையாது. ஸோ பார்க்காத நண்பர்களுக்காக இவங்க போய் அந்த பெண்ணுக்காக அவர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரீ ஃபயர் போன்ற இந்த ஆப் எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு பிரச்சனை. நாளைக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் ஆப் மூலமாக இது போன்ற சக்திகள், வெளிநாட்டு சக்திகள் உள்ள பூந்து ஆட்களை அனுப்பி விளையாடக்கூடிய இளைஞர்களை மூல செலவு செய்து, இந்தியா இப்படி விளையாடும் போதே அப்படியே பேசிக்கிட்டே விளையாடணும்னு வைங்களேன். வச்சான் தெரியுமா, இந்தியாவை வந்து இப்படி இது பண்ணுறாங்க, இந்தியா அப்படி, இந்தியா இப்படின்னா அவனுக்கு கேட்க கேட்க கோபம் வந்து அவன் இந்தியாவுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் இந்தியாவில் ஒரு கிளர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு முயற்சியும் இவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தற்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலின்படி பயங்கரவாதிகள் கம்யூனிகேட் பண்ணுறதே யூடியூப் லைவ் மூலமாக. யூடியூப் லைவில் அவங்க இன்னும் ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. அந்த லாங்குவேஜ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணி, ஏன்னா அந்த லைவ் முடிஞ்சோடனே அந்த லைவ் சேட் வந்து அழிஞ்சிடும், அந்த டேட்டா இருக்காது. அதே நேரத்தில் அது வந்து ட்ராக் பண்ணவும் முடியாது, எந்த லைவ்ல போய் சேட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி பல டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக ISI, CIA போன்ற அமைப்புகள் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்திய அரசாங்கம், இந்திய பெற்றோர்கள், விஷயம் தெரிஞ்ச இந்தியா மீது பற்றும் அன்பும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதெல்லாம் கவனிக்கணும். உங்கள் பசங்க எந்த திசையில் போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா உங்கள் பசங்க தான் நாளைய இந்தியா. நம்ம தலைமுறைக்கு பிறகு அவங்க தான் இந்த நாட்டை வந்து வழி நடத்த வேண்டியிருக்கு. ஸோ அவங்களுடைய மைண்ட் கரப்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. ஸோ இது போன்ற பல சவால்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவை நோக்கி வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த ஒவ்வொரு சவால்களையும் இந்தியா இதே போன்று முறியடித்து
எப்படி ஒரு காலத்துல உலகிற்கு வழிகாட்டக்கூடிய நாடாக இந்தியா இருந்ததோ அது போல மீண்டும் நாம் உலகிற்கு வழிகாட்டுவோம், உலகிற்கு வெளிச்சம் காட்டுவோம். இதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.